ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற புது ரெசிபி உப்பு ரொட்டி. என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்துடலாமா? நம்ம பச்சரிசி மாவு செய்ய போகிறோம். பச்சரிசி மாவு ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான நான் ஒன்று வச்சுருக்கேன், நீங்கள் 2 போட்டுக்கலாம். இவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். தேங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு, இஞ்சி துருவி வச்சுருக்கேன் கொஞ்சமாக. கருவேப்பிலை தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட். ஒரு பவுலில் மாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டதுக்கப்புறம் முதல்ல கேரட் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது தேங்காய், அடுத்து பச்சை மிளகாய், அடுத்து மல்லித்தலை ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி பாதம் அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரு 2 கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அப்புறம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கலாம். இதை பாருங்கள், நம்ம எல்லா பொருளும் போட்டு ஆட் பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். முதலே போட்டு பிசைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், வெங்காயத்தை சேர்த்து பிசறப்ப நீர் விட்டு போயிடும். அதனால் திட்டமாக இருக்கிறதுக்காக கடைசியில் நான் வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நேரத்தில் நம்ம லைட்டாக கலரி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயத்தை ஆட் பண்ணதுக்கப்புறம் மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி இது பாருங்கள், இப்படி எடுத்துக்கணும். தோசைக்கல் ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது பாருங்கள், தோசைக்கல் ஹீட் ஆகிடுச்சு. கரண்ட்டு கட்டு. கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு உருண்டை மாதிரி எடுத்து தோசைக்கல் அப்படி வச்சு லைட்டாக தண்ணியை தண்ணி தொட்டு இப்படி தட்டி விடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மெலிசாக தட்டி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி மெலிசாக நம்ம தட்டி எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி தட்டுற மாதிரி உருட்டெல்லாம் இது முடியாது. இந்த மாதிரி தான் அடை மாதிரி தான் தட்டி எடுக்கணும். பாருங்கள், கேரட் எல்லாமே அழகாக இருக்கு பாருங்கள். நல்லா சத்தானதும் கூட. கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அப்போ தான் உள் பக்கம் நல்லா ப்ரௌனிஷாக நல்லா அழகாக வேகும். பாருங்கள், அடுத்த பக்கமும் நம்ம திருப்பி போட்டோம் இல்லைங்களா, அதுவும் பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள். ப்ரௌனிஷாக இருக்குங்களா, பொன்னிறமாக. அவ்வளோதான். பாருங்கள், உப்பு ரொட்டி ரெடி. கேரட், வெங்காயம் எல்லாம் போட்டு சத்தானதாக தேங்காய் எல்லாமே போட்டிருக்கிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட். ட்ரை பண்ணுங்கள். அதற்கு நான் வந்து சாம்பார் வச்சுருக்கேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் சட்னி, கார சட்னி அது மாதிரி எது வேணால் வச்சுக்கலாம். இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.